ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நாளை தமிழகத்தில் 2 மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை. ஹாப்பி நியூஸ். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எந்தெந்த மாவட்டங்களுக்கு, குறிப்பாக எந்த 2 மாவட்டங்களுக்கு 14/8/2026 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது, இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் மாற்று வேலை நாட்கள் ஏதேனும் அறிவிக்கப்பட்டுள்ளதா, மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பின் அடிப்படையில் இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதா, யாருக்கெல்லாம் இந்த உள்ளூர் விடுமுறை பொருந்தும், யாருக்கெல்லாம் இந்த உள்ளூர் விடுமுறை கிடையாது என்பது பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். ஆடி மாதம் தொடக்கத்தில் இருந்து உள்ளூர் விடுமுறைகள் அறிவிக்கக்கூடிய மாவட்டங்களின் எண்ணிக்கைகளும் அதிகரித்துள்ளன. அதேபோல் தற்போது 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நாளையும் தமிழகத்தில் 2 மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது, இதற்கு மாற்று வேலை நாள் என்ன, யாருக்கெல்லாம் இந்த உள்ளூர் விடுமுறை பொருந்தும், யாருக்கெல்லாம் இந்த உள்ளூர் விடுமுறை கிடையாது என்ற விவரங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்ட கலெக்டர் சுகபுத்ரா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: 108 வைணவ திருக்கலங்களில் ஒன்றான சிறுவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூரம் திருவிழா ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 14ஆம் தேதியில் தேரோட்டம் நடக்கிறது. இதை முன்னிட்டு அன்று வெள்ளிக்கிழமை விருதுநகர் மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் மாதம் 5வது சனிக்கிழமை ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்று பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஏற்கனவே பொதுத் தேர்வுகள் அல்லது பிற தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தால் இந்த உள்ளூர் விடுமுறை அந்த தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு பொருந்தாது. திட்டமிட்டபடி தேர்வுகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த உள்ளூர் விடுமுறை செலவாணி முறிச்சட்டத்தின் கீழ் வராததால் வங்கிகளுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என்றும் மாவட்ட நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. உள்ளூர் விடுமுறை செலவாணி முறிச்சட்டம் 1881 படி அறிவிக்கப்படவில்லை என்பதால் 14/8/2026 அன்று விருதுநகர் மாவட்டத்தில் தலைமை கருவூலம் மற்றும் கிளை கருவூலங்கள் அரசு ஈடுபாடு சம்பந்தப்பட்ட அவசர பணிகளை கவனிக்கும் பொருட்டு தேவையான பணியாளர்களை கொண்டு இயங்கும். அதேபோல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீட ஆடிப்பூர விழாவையொட்டு வரும் 14ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து கலெக்டர் வீரப்பன் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து கலெக்டர் வீரப்பன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 55ஆம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழா வரும் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. இவ்விழாவையொட்டி மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள் மட்டுமின்றி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த விடுமுறை பொருந்தும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த பொதுத் தேர்வுகள் அல்லது பிற தேர்வுகள் இந்த விடுமுறை அறிவிப்பால் பாதிக்கப்படாது என்றும் அவை முன்கூட்டியே அறிவித்த அட்டவணையின்படி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாளை ஈடு செய்திட வரும் 29ஆம் தேதி சனிக்கிழமை அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி, கல்லூரிகள் செயல்படும். இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் மூலமாக விருதுநகர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு 14ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு அதற்கு மாற்றாக ஆகஸ்ட் 29ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.